மாநாட்டை எல்லா கட்சியும் நடத்தலாம். ஆனா நாம் தமிழர் கட்சி போல இப்படிப்பட்ட மாநாட்டை எந்த கட்சியாலும் இந்தியாவே நடத்த முடியாது. திமுக அதிமுக பொதுக்கூட்டம் போட்டாலோ திருமணி கூட்டம் போட்டாலோ மாநாடு போட்டாலோ ஆட்களை திரட்டி வர்றாங்க. காசு கொடுத்து சாராயம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து ஆட்களை திரட்டி வர்றாங்க. அப்படி ஆட்கள் திரட்டி வரப்பட்டாலும் கூட 8 மணிக்கு மேல பெண்கள்லாம் சளிப்படைஞ்சு அவங்க வெளியேறி போறாங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் 9 மணிக்கு அவன் மதுவுக்காக வெளில போறான். ஒருவேளை மாநாடு முடிஞ்ச வரைக்கும் இருந்தா கூட மாநாடு முடிஞ்ச உடனே வாழை மரம் எங்க இருக்கு, வாழைத்தாரை பிடிச்சு தொங்கலாம்னு பாக்குறேன். கரும்பு எங்க இருக்கு, பிச்சுக்கிட்டு போலாம்னு பாக்குறேன். சமயக்கட்டு எங்க இருக்கு, அரிசி பருப்பு காய்கறி உப்பு பொட்டலம் அதெல்லாம் எடுக்கலாம்னு பாக்குறேன். இப்படிதான் திமுக அதிமுக மாநாடு இருக்கு. இன்னொரு கட்சி இருக்கு, தற்கொலை கட்சி. அந்த கட்சி மாநாட்டை பத்தி சொல்லவே தேவையில்லை. மாநாடு முடிஞ்ச பிறகு எப்படியும் ஒரு 10,000 நாற்காலியாவது, மிக குறைந்தது 10,000 நாற்காலியாவது காலி பண்ணிடுவாங்க. பண்ணி மேஞ்ச மாதிரி இருக்கும், அவ்வளவு மோசமா இருக்கும். அங்க ஒரு மாநாடு நடந்துச்சுங்கிற மாதிரி இருக்காது. ஏதோ போர் நடைபெற்று போர்ல மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டது போல அந்த அடுத்த நாள் அந்த மாநாடு நடைபெற்ற இடத்த பார்த்தா இருக்கும். அப்படிதான் விக்கிரவாண்டி இருந்துச்சு, அப்படிதான் மதுரையும் இருந்துச்சு. எல்லாம் காரி துப்புனாங்க. அங்க கட்டுக்கோப்பு ஒழுங்கு நேர்த்தி அந்த படை செருக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஆனா நாம் தமிழர் கட்சியோட பொதுக்கூட்டம் திருமணை கூட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாத்துலயும் அவ்வளவு நேர்ச்சி இருக்கும், ஒழுங்கு இருக்கும், கட்டுக்கோப்பு இருக்கும், கண்ணியம் இருக்கும். 1,00,000 பேர் கூடினாலும் 1,00,000 பேரும் ஒரே அலைவரிசையில் நிற்பாங்க. வணக்கம் அப்படின்னோடனே ஒட்டுமொத்த கூட்டமும் 5,00,000 பேரும் நிசப்தம் ஆவாங்க. அதே போல வீர வணக்கம்ங்கிறப்ப 5,00,000 பேரும் ஒரே குரல் எடுத்து ஓங்கி முழக்கம் வைப்பாங்க. அதுதான் நாம் தமிழர் கட்சி.